கல்வித்துறையில் மிக முக்கியமான தேர்வுத்துறையில் 50 விழுக்காடு பணியிடங்கள் காலியாக உள்ளதாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தேர்வுத்துறையில் ஆண்டு முழுவதும் பல்வேறு தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. மிக முக்கியமான இந்த துறையில் காலியிடங்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. 800 பேர் பணிபுரிய வேண்டிய இந்த துறையில் 350க்கும் குறைவானவர்களை தற்போது பணியில் உள்ளனர். பொதுத் தேர்வு பணிகள் நடந்து வரும் நிலையில் போதுமான ஊழியர்கள் இல்லாததால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பணிபுரிய வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக தேர்வுத்துறை பணியாளர் சங்க தலைவர் குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இங்கு இந்த துறையிலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் 50% பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. குறிப்பாக உதவியாளர் நிலை பணியிடங்கள், முக்கியமாக தேர்வு பணிகளை செய்கின்ற அந்த பணியிடங்கள் அதிக அளவிலே காலியாக இருப்பதால் தேர்வு பணிகளை இங்கு இருக்கின்ற பணியாளர்கள் சனி ஞாயிறு என்றும் இரவு பகல் என்றும் பாராமல் கடினமாக பணியாற்றித்தான் உழைத்து இந்த முடிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். இனி வரும் காலங்களிலாவது தமிழக அரசு இந்த பணியிடங்களை நிரப்பி பணியாளர்களுக்கு இருக்கின்ற நெருக்கடியான நிலையை போக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.